வயசுல வந்து நான் வந்து இந்த ஒரு கேரக்டரா வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது லட்சியம் இருந்தது வரும்? லட்சியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து மாறிட்டே இருந்திருக்கு. என்னோட லட்சியம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். ஒரு சிலருக்கு வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல இருந்தே ஒரே கோல் இருக்கும். இந்த ஒரு கோல் அப்படிங்கிற மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் அவங்க வந்து போயிட்டு இருக்கும்போது அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும்பொழுது அவங்களுடைய லட்சியங்களும் வந்து மாறும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து 7ஆவதுல இருந்து 10ஆவதுக்குள்ள வந்து அவங்க ஃபிக்ஸ் ஆயிடுவாங்களா வரும். நாம இந்த மாதிரியான ஒரு துறையில தான் இருக்க போறோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு சிலருக்கு அதை வந்து கரெக்டாக வந்து சொல்ல தெரியாது. ஏன்னா அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து இருக்காதான். ஏன்னா அந்த டைம்ல ஃபிக்ஸ் ஆகிற அந்த லட்சியத்தை நோக்கி ஓடுறவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் மாறுவாங்க. டிவியேட் ஆகி போடுறவங்க தான் வந்து கொஞ்சம் வந்து மிடில் ஃபங்க்ஷனிங்காக மாறிடுறாங்க. பர்சனலாக நான் என்ன நம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் இல்லை 12வது படிக்கிற வரைக்கும் கூட உங்களுக்கு லட்சியம்னு ஒன்று மனசில் இருந்துச்சுன்னா, பட் விதி அதாவது டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு தெரியாது. சில நேரத்தில் பெஸ்ட்டாக கொடுக்கலாம், சில நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஃபியூச்சர் கொடுக்கலாம். பட் அதையும் பிடிச்சி கிராப் பண்ணிட்டு அது மூலியமாக எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். ஏற்கனவே நம்ம லட்சியம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம், அது அடையலை அப்படிங்கிறதுனால டிசப்பாயின்மெண்ட்டில் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் நம்ம விட்டுறக்கூடாது. அப்புறம் லட்சியம் அலட்சியத்தை நோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இன்னைக்கு வந்து கலியமூர்த்தி ஐயா நம்மளுக்கு சூப்பரான விஷயம் தான் சொல்ல போகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். லட்சியம்னா என்னங்க? ஒரு மனிதன் சிறு வயது முதற்கொண்டு தான் என்னவாக வேண்டும் என்று நினைத்து அந்த இடத்தை அடைவதற்கு சிறிது சிறிதாக முயற்சி செய்து அந்த இடத்தை அடைந்து காட்டுவதுதான் லட்சியத்தை அடைதல் என்று கூறுகிறார்கள். அதை தமிழிலே அழகாக எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குதற்கு நல் இன்பம் பயக்குமோர் தூண்டுகோல் வேண்டும், இன்பம் பயக்குமோர் இலக்கு வேண்டும், உயிர்க்கது தூண்டுகோல் போலாம் என்று சொல்லி சென்று விட்டார்கள். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய லட்சியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த லட்சியம் தனக்கு இன்பத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டுமா. விரும்பிய வேலையை செய்ய வேண்டும் என்று பொருள். விரும்பிய லட்சியத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அர்த்தம். விரும்பாத வேலைகளை செய்வதனால்தான், விரும்பிய வேலை கிடைக்காததால் கிடைத்த வேலையை விரும்ப முயற்சிப்பதனால்தான் 80% பேர் அவ்வாறு இந்தியாவில் இருப்பதனால்தான் இந்தியா முன்னேறுவதற்கு தடையாக இருக்கிறது என்று ஒரு கூற்று உண்டு. லட்சியம் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, குறிபார்க்காத துப்பாக்கியும் இலக்கினை சென்று அடையாத அம்பும் வீணானது மட்டுமல்ல, விபரீதமானது. லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது, எங்கேயும் போய் சேராது. நத்தமுக்கு கிடைத்தது ஈத்தோர் பிறவி மதித்திடுமின் என்று கூறுவார் அப்பர் தேவாரத்தில். இதை ஏன் இந்த தமிழ் சொல்லை குறிப்பிடுகிறேன் என்றால், வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு புழுவாகவோ பூச்சியாகவோ விலங்காகவோ பறவையாகவோ பிறக்காமல் மனிதனாக பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை மதித்து செயல்படுங்கள், அதை மதித்து ஒரு நல்ல லட்சியத்தை உருவாக்கி கொண்டு முன்னேறுங்கள் என்பது அதனுடைய பொருள். இப்போது நம்முடைய லட்சியம் என்ன என்பதை முதலில் நாம் தீர்மானித்துக் கொள்கின்றோம். அவ்வாறு அந்த லட்சியத்தை நாம் தீர்மானித்து கொண்டு செயல்படும் போது, வாழ்க்கை என்ற பாதையிலே நீ நடந்து செல்லும்போது ஒரே இலக்கின் மீது உன்னுடைய கண்ணை வை, உன்னுடைய நோக்கத்தை செலுத்து. ஏன் ஒரே இலக்குன்னு சொல்கிறேன் தெரியுமா? 2 முயல்களை விரட்டுகின்ற நாயினால் ஒன்றை கூட பிடிக்க முடியாது. இது இல்லைன்னா அது அப்படின்னு நிறைய பேர் தடுமாறுவதை நாம் பார்த்திருப்போம். நினைத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நல்ல ஒரு லட்சியத்தோடு எத்துணை தடைகள் வந்தாலும் அந்த லட்சியத்தை நோக்கி பயணிப்பவனே வெற்றியடைந்தவனாக ஆகிறான். இறுதியிலே அவனுக்கு உளபூர்வமான மகிழ்ச்சி கிடைக்கின்றது. தடைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. இதை உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணத்தின் மூலம் என்னால் விளக்க முடியும். 1938ஆம் ஆண்டு ஹங்கேரியன் ஆர்மியில் கார்லே அப்படின்னு சொல்லி ஒரு கேப்டன் இருந்தார். இளவயது, 28 வயது நிரம்பியவர், அருமையான துப்பாக்கி சுடும் வீரர். அவருடைய நோக்கம் ஒலிம்பிக் போட்டியிலே துப்பாக்கி சுடுதலிலே தங்கப்பதக்கத்தை பெற வேண்டும் என்பது. ஓராண்டுகள் பயிற்சி செய்து ஹங்கேரிய நாட்டில் நடந்த இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்கு போகிறார். அதில் தங்கப்பதக்கம் பெற்று சாதித்ததோடு மட்டுமின்றி அந்த குரூப்பிங்னு சொல்லுவாங்க,
அவ்வளோ அருமையாக ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கும், அப்படி சுட்டிருக்கார். இவர் தான் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்குவார்னு எல்லாரும் அன்றைக்கே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகளோடு இருந்தால் அவருக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். இப்படி எதிர்பார்ப்புகளோடு 1939ஆம் ஆண்டிலே இருந்த அவர் 1940ஆம் ஆண்டிலே ஒலிம்பிக்கிலே சென்று போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும். 40வது ஆண்டிலே ஒலிம்பிக் போட்டிக்கு 3 மாதங்களுக்கு முன்னால் கையெறி குண்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஹேண்ட் கிரனேட் தூக்கி எறிகிறது, எதிரிகள் வரும்போது எப்படி தாக்குறதுங்கிறதுக்காக ப்ராக்டிஸ். அப்படி கையெறி குண்டு ஒன்றை எடுத்து எறிய முயற்சிக்கும் போது அது குறுகிய நேரத்திலே வெடித்து விட்ட காரணத்தினால் அவருடைய கை சிதறி போய்விடுகிறது. எந்த கை? ஷூட்டர்ஸ் ஹேண்ட், தி பெஸ்ட் ஹேண்ட் ஆஃப் த வேர்ல்டு. அது அப்படி சிதறிடுது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். ஒரு கை ரைட் ஹேண்டை டோட்டலாக ஆம்பிடேட் பண்ணிட்டாங்க, வெட்டி எடுத்துட்டாங்க. நினைவு திரும்பிய பிறகு கையை பார்த்தவர் வலது கையை காணாமல் கதறி தீர்க்கின்றார். கை போய்விட்டதே என்பது மட்டுமல்ல, தன்னுடைய லட்சியம் போய்விட்டதே என்று 3 நாட்கள் இரவு பகலாக தூக்கமின்றி யோசிக்கின்றார். என்ன யோசிக்கிறாருன்னா, நமக்கு முன்னால் இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, கை போயிடுச்சு, இதை நினச்சி வாழ்க்கை பூரா கவலைப்பட்டு அழுது அழுது சாக வேண்டியது. இன்னொன்று, கடவுள் இடது கையை விட்டு வச்சுருக்கார். இடது கையால் சுட்டு இது வரைக்கும் பழக்கமே இல்லை. ஏன் அதை வச்சு நம்ம முயற்சி பண்ணி நம்முடைய லட்சியத்தை அடையக்கூடாது? தடைகளை தகர்த்து லட்சியத்தை அடைபவன் தான் மனிதன் என்று தானே கூறுகிறார்கள். அந்த முயற்சியை ஏன் நாம் செய்யக்கூடாது? இன்னும் அதிகமாக சிரமப்பட வேண்டும், உழைக்க வேண்டும், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும், ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சி அடுத்த நாளில் இருந்து இடது கையினால் துப்பாக்கி சுடுவதற்கு முயற்சி செய்கின்றார். தொடர்ந்து முயற்சிக்கின்றார். முதல்ல ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணவர் 6 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. எல்லாரும் என்னப்பா இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க, யார் சொல்கிறதையும் கேட்கல. 40வது ஆண்டிலே நடக்க இருந்த ஒலிம்பிக் போட்டியும் 44வது வருடத்திலே நடக்க இருந்த ஒலிம்பிக் போட்டியும் 2வது உலக யுத்தத்தின் காரணமாக ஒலிம்பிக் போட்டியே நடக்காமல் தள்ளி வைக்கப்படுகின்றது. இவருக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தொடர்ந்து முயற்சி செய்கின்றார். அவருடைய நோக்கம் 1948 நடக்கின்ற ஒலிம்பிக் போட்டியிலே பங்கு பெற வேண்டும் என்பது. 38 ஒலிம்பிக் போட்டியில் போய் கலந்துருந்தாருன்னா அப்போ வயசு அவருக்கு 28. 48 போகும்போது அவருடைய வயது 38. இளம் புயல் போல வருகின்ற இளைய ரத்தங்களை எல்லாம், இளைஞர்களை எல்லாம் போட்டியிலே எதிர்கொள்ள வேண்டிய நிலையிலே அவர் இருக்கின்றார். அப்போது 1947வது ஆண்டு அந்த இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்கு போகிறார். இவரை பார்த்தோன்னே எல்லோரும், யாருக்கும் தெரியாது இவர் ப்ராக்டிஸ் பண்ணது. பரவாயில்லப்பா, கை போனதுக்கப்புறமும் நீ எங்களெல்லாம் பாராட்டுறதுக்காகவும் இந்த துப்பாக்கி சுடுதலில் உள்ள ஒரு எண்ணத்தினால எங்களெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்காக நீ இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் உங்களெல்லாம் பார்க்குறதுக்கோ உங்களை நான் என்கரேஜ் பண்ணுறதுக்கோ வரல, உங்களோட போட்டி போடுறதுக்காக வந்திருக்கேங்கிறார். எல்லோரும் வியந்து போகிறார்கள், லெஃப்ட் ஹேண்டால் எப்படி சுடுவான் அவன் அப்படின்ட்டு. அது 1 வருஷம் 2 வருஷத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி. நண்பர்களே, அந்த இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் அவர் கோல்டு மெடல் வாங்குறாரு. அங்கேருந்து செலெக்ஷன் ஆகி ஒலிம்பிக் போட்டிக்கு போகிறாரு. 1948ஆம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டியிலே ஒரே கையுடன் கலந்து கொண்ட ஒரே வீரர் இடது கையினால் சுட்டு உலக அளவிலே இருந்த சாதனையை விட அதிகமான மதிப்பெண்களை பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றார் என்றால், தன்னுடைய லட்சியத்தை எத்துணை தடைகள் வந்தாலும் மீறி அடைய முடிகிறது என்பதற்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் வேண்டும்? நாம் நல்ல லட்சியத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த லட்சியத்தை அடைவதற்கு எத்துணை தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து முன்னேற வேண்டும் என்பதற்காக நான் இதனை குறிப்பிட்டேன். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.